வணக்கம், வெல்கம் டு இல்லத்தரசி கோலம். வாங்க இன்னைக்கு எங்கள் வீட்டில் எப்படி விநாயகர் சதுர்த்தி கும்பிட்டோம் அதுதாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப அழகாக இருந்தது. இந்த கோலம் போடுறது ரொம்ப ஈஸி. பாருங்கள், என்னோட ஈஸி கலர் கோலம் சேனலில் கொடுத்துருப்பேன். அப்புறம் அடுத்து நான் செஞ்சது கொழுக்கட்டைக்கு பாசிப்பருப்பு வறுத்து ஊற வச்சு வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் விநாயகர் செஞ்சேங்க. விநாயகர் மஞ்சள் தூள் 3 ஸ்பூனு, மைதா மாவு 4 ஸ்பூன் அந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டு அதை சேர்த்து செஞ்சேங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா வந்திருந்தது. நானும் கூட எப்படி வருதோன்னு நினச்சேங்க. ஆனால் நல்லா வந்திருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துங்க இந்த விநாயகரை. உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பாருங்க. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு எங்கள் வீட்டில் விநாயகர் சதுர்த்தி கும்பிட்டுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். அப்படி பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. என்னோட இந்த இல்லத்தரசி கோலம் சேனலை. ஈஸி கலர் கோலம் சுவை 6 2 சேனல் இருக்குது. மொத்தம் 3 சேனல் வச்சிருக்காங்க. 3 சேனல் வித்தியாசமான வீடியோக்கள் தான் வரும். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்குங்க. இனிப்பு கொழுக்கட்டைக்கு, கார கொழுக்கட்டைக்கு, அப்புறம் பால் கொழுக்கட்டைக்கு எல்லாத்துக்குமே மாவு வறுத்து வச்சுக்கிட்டுங்க. என்னோட சுவை 6 சேனலை பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். அப்படி பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இனிப்பு கொழுக்கட்டை செஞ்சேங்க. அதுக்கப்புறம் கார கொழுக்கட்டை செஞ்சேன். அதுக்கப்புறமா பால் கொழுக்கட்டை செஞ்சேங்க. அட்டகாசமாக சுவையில் ரெடி ஆயிடுச்சு. பால் கொழுக்கட்டை ரொம்ப அருமையாக இருந்ததுங்க. இப்போ பூஜை ஆரம்பிச்சிட்டேங்க. விநாயகர், பால் கொழுக்கட்டை, இனிப்பு கொழுக்கட்டை, கார கொழுக்கட்டை எல்லாம் வச்சிருக்குங்க. இந்த மாதிரி சிம்பிளாக என்னோட விநாயகர் சதுர்த்தி பூஜை இருந்ததுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.